ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை தை அமாவாசை அன்னைக்கு தினம் உங்கள் வீட்டில் இந்த 3 இடங்களில் கல்லுப்பை வச்சா போதும். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும், மொத்த கடனும் அடையும். இது வரைக்கும் நீங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிருந்த காரியங்கள் கூட அந்த தடைகள்லாம் விலகி நடக்க ஆரம்பிச்சிடும். தை அமாவாசை, மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, இது மாதிரி நாட்களெல்லாம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படியே ஒரு மிகப்பெரிய பலனை இரட்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் கல்லுப்பு. இந்த விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 3 இடங்களில் வைக்கிறதுக்கு 3 அகல் விளக்கு, அதாவது விளக்கு மட்டும் அகல் மட்டும் எடுத்துக்கணும். அதில் கொட்டி வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுவும் கல் உப்பு எடுத்துக்கணும். என்னதான் அமாவாசை அப்படிங்கிற நாள் நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய, நம்ம கடனை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும், அந்த நாட்களில் நம்ம தெய்வத்தை நினச்சி சில விஷயங்களை பரிகாரங்களை பண்ணுறது மூலயமாவும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும். ஒரு பக்கம் பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுல நீங்கள் மும்மரமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்கள் வீட்டில் சில பூஜை முறைகள், சில பரிகார முறைகளும் பண்ணணும். அது உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய முறை என்ன அப்படின்னா, 3 அகல் விளக்கு எடுத்துருக்கீங்களே, அந்த 3 அகல் விளக்குலையும் கல்லுப்பை நிரப்பி வீட்டில் இந்த 3 இடத்துல வைக்கணும். அதில் முதல் இடம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டோட ஹாலில் எங்கே வச்சாலும் சரி. எனக்கு தரையில் வைக்க இடம் இல்லை, ஷெல்ஃபில் தான் இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஷெல்ஃபில் வச்சுக்கோங்க. 2வது இடம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டோட நிலைவாசல் படி, அதாவது வெளியிலேருந்து உள்ளே வரும்போது நிலைவாசல் படிக்கு ஓரமாக வச்சுடுங்க. 3வது ஒரு முக்கியமான இடம் உங்கள் வீட்டோட குளியல் அறை, அதாவது குளிக்கிற அறை. குளியல் அறையில் ஏதாவது ஒரு ஷெல்ஃப் இருக்கும், இல்லை ஜன்னல் இருக்கும், அது மேலே ஒரு கல்லுப்பை கொட்டி அந்த அகல் விளக்கை வச்சுடுங்க. இந்த அகல் விளக்கு எல்லாமே தை அமாவாசையிலேருந்து ஒரு 3 நாட்கள் அது அங்கேயே இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கில் கூடிய உப்பை தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. இதனால் என்ன ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், துர்சக்திகள், தீய எண்ணங்கள், எதிரியோட தொல்லை, இது எல்லாத்தையும் அந்த கல்லுப்பு அந்த 3 நாட்களில் இழுத்துடும். அதுக்கப்புறம் வரக்கூடியது வளர்பிறை. தை அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் அந்த கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அந்த அகல் விளக்கை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதனால் தை அமாவாசை அன்னைக்கு இந்த 3 இடங்களில் மறக்காமல் கல்லுப்பை அகல் விளக்கில் வச்சுடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.